வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்தபடியே எப்படி ஆதார் கார்டில் ஃபோன் நம்பரை மாற்றுறது இப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் போய்ட்டு ஆதார் டைப் பண்ணுங்கள். இந்த ஆப் தான் வரும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்புக்கான லிங்கை நான் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இதேமாதிரி தான் ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதேமாதிரி தான் ஓப்பன் ஆகும் பேஜ். எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. என்டர் ஆதார் நம்பர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண ஐ ஆம் ரெடி வித் மை ஆதார்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களோட ஆதார் நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் கண்டினியூன்னு இருக்கும். அது கண்டினியூ கொடுக்கணும். நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் விதிமுறையில் கொடுத்துருப்பாங்க. அந்த விதிமுறையில் நீங்கள் வேணாலும் பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் கீழே ஐ ஆம் அக்ரி டூன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ராசஸர்னு இருக்குல்ல, ப்ராசஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் சிம் செலக்ட் பண்ண சொல்லும். சென்ட் கொடுத்துருங்க. மெசேஜ் சென்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் சென்ட் ஆகும். வெயிட் பண்ண சத்த நேரம். இது ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடும். மெசேஜ் சென்ட் ஆனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கீழே கண்டினியூ ஃபார் ஃபேஸ் ஆத்தரைசேஷன் கேட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆதார் ஃபேஸ் ஆப் தனியாக இருக்குது. அந்த ஆப்போட லிங்கை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃபேஸை நீங்கள் அதில் கொடுக்கணும். நீங்கள் அது ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது. கண்ணாடி கழட்டிடணும். கழட்டிட்டு அதுக்கு முன்னாடி இதேமாரி பிளாக்கை காட்டும். அதில் க்ரீனாக மாறும். பிளாக் க்ரீனாக மாறும். மாறினதுக்கப்புறம் உங்கள் கண்ணை சிமிட்டுற மாதிரி இருக்கும். சிமிட்டினதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் கரெக்டாக மேட்ச் ஆனிச்சுன்னா அதை எடுத்துக்கும். எடுத்ததுக்கப்புறம் இதுமாரி தான் வரும். நீங்கள் ப்ராசஸ்ன்னு கொடுங்க. ப்ராசஸர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு 6 நம்பர் டிஜிட் நம்பர் நீங்கள் பின் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் கன்ஃபார்ம் யுவர் பின் கேட்கும். திருப்பி என்ன பின் கொடுத்தீங்களோ அதே பின் நீங்கள் கொடுத்துங்க. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதேமாரி தான் வரும். அதில் மேலே நீங்கள் ஸ்கிப் கூட கொடுத்துடலாம். இதில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் லாகின் பண்ணிங்க. பண்ணதுக்கப்புறம் இதில் ஷேர் ஐடி இருக்கும், ஸ்கேன் கியூஆர் இருக்கும். இந்த கியூஆர் மூலம் உங்களோட டேட்டாவை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஆதார் டேட்டா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நீங்கள் இது டாப் யுவர் ஆதார் கார்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயிலாம் உங்களுக்கு அதை காட்டும். இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் வாங்க ஃபோன் நம்பர் மாற்றணும்னு பார்ப்போம். கீழே தள்ளி விடுங்க. தள்ளி விட்டிங்கன்னா மை ஆதார் அப்டேட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கு பாருங்கள், மொபைல் நம்பர் அப்டேட் இருக்குது, அட்ரஸ் அப்டேட் இருக்குது, நேம் அப்டேட் இருக்குது, இமெயில் ஐடி அப்டேட் இருக்குது. இதில் நீங்கள் இதெல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் ஃபோன் நம்பர் அப்டேட் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே இருக்கு பாருங்கள் மொபைல் நம்பர் அப்டேட்னு, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது 5 மினிட்ஸ் எடுத்துக்கும் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸ் பண்ணி முடித்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகிறதுக்கு 30 டேஸ் ஆகும். அப்புறம் இது ஃப்ரீ கிடையாது. இது ப்ராசஸிங் ஃபீஸ் 75 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கீழே கொடுத்துருக்காங்க கண்டினியூ, அந்த கண்டினியூ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஆதார் நம்பரோட நீங்கள் பழைய நம்பர் கொடுத்துருப்பீங்களே அந்த நம்பர் மேலே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் நியூ நம்பர் டீட்டெயில் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு உங்களோட இப்போ நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ண போகிற ஃபோன் நம்பரை கொடுங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஆதார்லேருந்து உங்கள் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அதில் என்ன நம்பர் வந்துருக்கோ அப்படியே பார்த்து அதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு கீழே வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இதுமாதிரி தான் வரும். உங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட ஃபேஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசஸ் டு ஃபேஸ் ஆத்தரைசேஷன் இருக்குது. கீழே ஃபேஸ் ஆத்தரைசேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம்
கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, அதில் உங்கள் முகம் கரெக்டாக வர மாதிரி பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெளிச்சமான இடத்துல இருங்க. அப்புறம் வந்து நீங்கள் கண்ணாடி போட்டுருக்கக்கூடாது, கண்ணாடி கழட்டிடணும். அதை ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் கண் லைட்டாக சிமிட்டுற மாதிரி இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. அந்த 4வது பார்த்துக்கணும். அதுக்காக ஒரு ஹீட்ருங்க பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் முகத்தில் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணும்போது கண்ணை லைட்டாக சிமிட்டுற மாதிரி இருக்கும். சிமிட்டிங்கன்னா ஸ்கேன் ஆகிடும். அந்த ரெட் கலரில் வந்து க்ரீன் கலரில் வரும். இது வந்ததுக்கப்புறம் உங்கள் பேமெண்ட் மோடு வந்துடும். இதில் வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன ஃபோன் நம்பர், எந்த ஃபோன் நம்பர் மாற்றிருக்கீங்க அப்படி இதில் டீட்டெயிலாம் வரும். அதை நீ படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு கண்டினியூ அண்ட் பேன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுறது ப்ராசஸ் ஆகும். அதில் வந்து நீங்கள் யூபிஐ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். யூபிஐ பண்ணலாம். கார்டு இருந்தால் கார்டு பண்ணலாம். நான் வந்து யூபிஐ மூலம் பண்ண போகிறேன். பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு பேமெண்ட் ஆகிடுச்சு. பேமெண்ட் பண்ணிட்டோம். கீழே கொடுத்துருங்க பாருங்கள், டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கள, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதேமாரி ஒன்று வரும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. ஃபோன் நம்பர் மாற்றுறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிட்டு உங்களுக்கு இதில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்ஆர்ஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை வச்சு உங்களோட அப்ளிகேஷன் என்ன, நீங்கள் தாராளமாக போய்ட்டு அதோட வெப்சைட்டில் போய்ட்டு இந்த நம்பரை கொடுத்து நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதேமாரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த ஆதார் வந்து ஒர்க் ஆக முடியுது, சில பேருக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல்லாக எல்லோருக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அப்டேட் பண்ணதுக்கான ஃபோன் நம்பர் வந்து பழைய ஃபோன் நம்பர் இருக்காங்களா அவங்களுக்கும் மெசேஜ் போய்டும். புது ஃபோன் நம்பர் நீங்கள் பண்ண உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இனிமேல் போய்ட்டு நீங்கள் வெளில போய் அலையணும் அவசியம் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கில் போய்ட்டு வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் மாற்றிக்கலாம். ஃபோன் நம்பர் மட்டும் அட்ரஸு மற்ற எல்லா டீட்டெயில் மேலே மாற்றிக்கலாம். நீங்கள் இதில் இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோன் நம்பர் அப்டேட் இருக்கு பாருங்கள், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கணுங்களோ இதுலேருந்து பார்த்துக்கலாம் நீங்கள். நன்றி, வணக்கம்.